விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். வெற்றிகரமான சோதனைகளுக்கு விஞ்ஞானிகளின் கடின உழைப்பே பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி புகழாரம். திறமையாளர்களை மேம்படுத்துவதில் கவனம் தொடர்ந்து இருக்கும் என அறிவிப்பு. 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர். முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பதவியேற்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கல். தெஹ்ரானின் பதிலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் வெற்றிகரமான சோதனைகளுக்கு வழிவகுத்த நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பை பிரதிபலித்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தேசிய தொழில்நுட்ப தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் வெற்றிகரமான சோதனைகளுக்கு வழிவகுத்த நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூர்ந்து அந்த சோதனை மூலம் இந்தியாவின் அறிவியல் மேன்மையையும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்தது என்று கூறினார். தற்சார்பு இந்தியாவை கட்டமைப்பதில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்தார். தொழில்நுட்பம் வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து துறைகளிலும் பங்களிக்கிறது என்றும் கூறினார். திறமையாளர்களை மேம்படுத்துவதிலும் சேவை செய்யும் தீர்வுகளை உருவாக்குவதிலும் தங்களது கவனம் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவித்தார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா தொடங்கியது. இதன்படி முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து 8 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக தலைவர் பிரேமலதா, தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மதியம் 2:30 மணியளவில் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அண்ணா நகர் இல்லத்தில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சந்திக்க உள்ளார். இதேபோல மூத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு முன்னதாக ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய நிலையில் தற்போது Z+ பாதுகாப்பு மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. Z+ பாதுகாப்பு என்பது இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றனர். மேலும் முதலமைச்சர் விஜய்க்கு ஹெக்லர் மற்றும் கோச் MP5 எனும் துணை இயந்திர துப்பாக்கிகள் போன்ற நவீன ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன. தெஹ்ரானின் பதிலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெஹ்ரானின் பதிலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறினார். இது உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதித்து எரிசக்தி விலைகளை உயர்த்தி மற்றும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்து பாதையை மீண்டும் திறக்கவும் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் முயன்றதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிலும் உலகிலும் ஒரு வெற்றிகரமான ராஜதந்திரி என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். எரிபொருளை சேமிக்கவும் தங்கம் வாங்குவதை தவிர்க்கவும் பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோள் குறித்து மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ராகுல் காந்திக்கு நாட்டின் வரலாறு தெரியாது என்று விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிலும் உலகிலும் ஒரு வெற்றிகரமான ராஜதந்திரி என்று புகழாரம் சூட்டினார். கோவிட்-19 பெருந்தொற்று அவரது தலைமைக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் 1962இல் சீனாவுடனான போரின் போது ஜவஹர்லால் நேரு ஒரு தோல்வியுற்றவரா என்று நான் ராகுல் காந்தியிடம் கேட்க விரும்புவதாக கூறினார்.
அந்த நேரத்தில் நாட்டில் தங்க பற்றாக்குறை இருந்ததால் மக்கள் தங்கத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று தெரிவித்தார். அதிமுகவில் தலைமை பதவிக்கு நிலவும் மோதலால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியினரும் SP வேலுமணி தலைமையில் ஒரு அணியினரும் சட்டமன்றத்தில் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று பதவியேற்றார். இந்நிலையில் தமிழகத்தின் 17வது சட்டசபை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள MLA-க்களுக்கு பதவி பிரமாணத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா செய்து வைப்பார். இந்நிலையில் அதிமுகவில் தலைமை பதவிக்கு நிலவும் மோதலால் தனது ஆதரவு MLA-க்கள் 5 பேருடன் எடப்பாடி பழனிசாமி சட்டசபைக்கு வருகை தந்தார். எடப்பாடி வருகை தந்த பிறகு SP வேலுமணி தலைமையில் அதிமுக MLA-க்கள் ஒரு குழுவினராக சட்டசபைக்கு வருகை தந்தனர். மேலும் 13ஆம் தேதிக்குள் அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தவேக அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான சான்றிதழை எடுத்து வராததால் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்க இயலாமல் சென்றுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று பதவியேற்றார். இந்நிலையில் தமிழகத்தின் 17வது சட்டசபை கூட்டம் இன்று நடைபெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்ற MLA-க்கள் அனைவருக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக பெரம்பூர் தொகுதி MLA-வாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்றார். தொடர்ந்து ஒவ்வொரு MLA-க்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தவேக அரசின் அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான சான்றிதழை எடுத்து வராததால் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. சான்றிதழை கொடுத்த பிறகு பதவியேற்றுக் கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. கங்கை மாதாவாக இருந்தாலும் சரி அல்லது தகிசர் மாதாவாக இருந்தாலும் சரி அவற்றை நாம் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள தகிசர் நதிக்கு அருகில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் நதிகளை வெறும் பாரம்பரியத்தின் அடையாளமாக மட்டும் பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார். அவை நாட்டின் முன்னேற்றத்திற்கான பாதையாகவும் கருதப்பட வேண்டும் என்று கூறினார். கங்கை மாதாவாக இருந்தாலும் சரி அல்லது தகிசர் மாதாவாக இருந்தாலும் சரி அவற்றை நாம் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மும்பையை ஒரு சிறந்த பகுதியாக மாற்ற நினைத்தால் அதற்கு பொதுமக்களும் சமமான பொறுப்பு உள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் தேசத்தின் மீதான அவரது ஆழ்ந்த பற்றையும் தான் தலைவணங்குவதாக தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் ஆபரேஷன் சிந்தூரின் 1ஆம் ஆண்டு நினைவாக சௌரியா திவாஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடியின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் தேசத்தின் மீதான அவரது ஆழ்ந்த பற்றையும் தான் தலைவணங்குவதாக தெரிவித்தார். உலகையே திகைக்க வைத்த அந்த முடிவை எடுப்பதற்கு அவர் ஒரு நொடி கூட தயங்கவில்லை என்று கூறினார். அதனால்தான் ஆபரேஷன் சிந்தூர் செயல்படுத்தப்பட்ட போது இந்த தேசத்தின் 2 புதல்விகள் அதற்கு தலைமை தாங்கினார்கள் என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் மதுக்கடை நிறுவனங்கள் மீது முழுமையான தடையை விதித்ததில்லை என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீரில் இதுவரை ஆட்சி செய்த எந்த ஒரு அரசாங்கமும் மதுக்கடை நிறுவனங்கள் மீது முழுமையான தடையை விதித்ததில்லை என்று கூறினார். தங்களது நிர்வாகம் புதிதாக எந்த ஒரு மதுக்கடையையும் திறக்கவில்லை என்றும் தங்கள் இளைஞர்களை தவறான பாதைக்கு ஈர்க்கக்கூடிய வகையிலான இடங்களில் இத்தகைய கடைகள் அமையாமல் இருப்பதை உறுதி செய்ய தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு முதலமைச்சர் விஜய் தனது புதிய பயணத்தை தொடங்குவார் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசு புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். அமைச்சர்கள் பதவியேற்பில் காங்கிரஸ் கட்சி பட்டியலை தராததால் பங்கேற்க முடியவில்லை என்று கூறினார். அரசின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு முதலமைச்சர் விஜய் தனது புதிய பயணத்தை தொடங்குவார் என்று தெரிவித்தார். பெட்ரோல் வழங்குவது மத்திய அரசாங்கத்தின் கடமையாகும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடியின் அறிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் பெட்ரோல் வழங்குவது மத்திய அரசாங்கத்தின் கடமையாகும் என்று கூறினார். ஆனால் அவர்கள் விலையை உயர்த்த திட்டமிட்டு வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அவர்கள் நிறுத்திவிட்டனர் என்று தெரிவித்தார். மேலும் எல்லாராலும் எப்படி வீட்டிலிருந்தே வேலை செய்ய முடியும் என்று வினவினார். தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவர் குமார் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் மே தின சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மக்கள் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். மேலும் அதிகாரிகள் முதலமைச்சரை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்றும் அதை முதலமைச்சர் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த துறையில் இருந்து நீங்கள் முயற்சி பெற முடியும் என்று தெரிவித்தார். இதில் மாநில பொருளாளர் சேகர், மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த நிலையில் தற்போது அவர்களை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக எம்ஜிஆர் சங்க இணை செயலாளர் சங்கர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே முட்டுக்காட்டில் தாவேகா கிழக்கு மாவட்ட செயலாளர் தீனா தலைமையில் எம்ஜிஆர் சங்க இணை செயலாளர் சங்கர் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்தார். விழாவில் இணை செயலாளர் சங்கர் பேசிய போது 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த நிலையில் தற்போது அவர்களை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக கூறினார். இது மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் வீரா, ராஜேஷ், கௌதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காமராஜ் ஆட்சி பார்த்தோம், அண்ணாதுரை ஆட்சி பார்த்தோம், எம்ஜிஆர் ஆட்சி பார்த்தோம். அதுக்கு நம்மளுக்கு ஆட்சி எந்த ஆட்சியோ நல்ல ஆட்சி அமையல, ஊழல் ஆட்சி தான் அமைஞ்சது. 3 பேர் ஆட்சியை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம தளபதி 3 பேருடைய வழியில் நடக்கிறதுக்கு தான் அந்த தளபதி வெற்றி தளபதி எலெக்ஷன் நின்னாரு. காமராஜர், அண்ணாதுரை, எம்ஜிஆர் 3 பேர் 4வது ஆளா விஜய் வந்துக்கிறாரு. அந்த வெற்றி கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவாரு. கோவை அருகே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் 89வது வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் முருகேசன், தாவேகா பகுதி செயலாளர் சதீஷ் கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே வட்டாட்சியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏர்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த பலராமன் கேவிக்குப்பம் வட்டாட்சியராக பணியாற்றி வந்தார். இவர் இரவு வீட்டில் பலத்த காயங்களுடன் இருந்த நிலையில் அவரது உறவினர்கள் அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதுகுறித்து தகவல் இருந்து வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எண்ணூர் அருகே 1 வயது குழந்தை வாளி தண்ணீரில் தலைக்குப்புற தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த முனீர் பாஷா, ரேஷ்மா பானு தம்பதியர்களுக்கு முகமது அர்ஷத் 1 வயது குழந்தை முகமது பகத் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களுடன் ரேஷ்மா பானுவின் தங்கை ஷபானா பானு வசித்து வந்தார். இந்நிலையில் முனீர் பாஷா தனது பெரிய மகன் முகமது அர்ஷத்துடன் வேலைக்கு சென்றார். தொடர்ந்து ரேஷ்மா பானு வீட்டிலிருந்த தங்கையிடம் 1 வயது குழந்தையை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு கணவருக்கு சாப்பாடு கொடுக்க சென்றார். அப்போது அவரது தங்கை குழந்தையை தனியாக விட்டுவிட்டு கழிவறைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை அருகில் இருந்த குளியலறையில் தண்ணீர் நிரப்பி இருந்த வாளிக்குள் தலைக்குப்புற விழுந்து அசைவின்றி உயிரிழந்த நிலையில் கிடந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஷபானா குழந்தையை தூக்கி கொண்டு திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக கூறினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் மதுரவாயில் பகுதியில் அக்கட்சி நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மதுரவாயில் தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தாவேகா நிர்வாகிகள் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராயபுரத்தில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ராயபுரத்தில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதையொட்டி தாவேகா மாவட்ட செயலாளர் ஆனந்த்குமார் தலைமையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகி நிர்மல்குமார், கதிரவன், மணி, தங்கராஜ், அஜய், பாஸ்கர், மாரிசெல்வம், சதீஷ் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் டேவிஸ்புரம் பள்ளிவாசல் அருகில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதையொட்டி தாவேகா ஒன்றிய செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர்.
இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் சந்தா பாண்டியன், கரண்குமார், முனியசாமி, ரமேஷ் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மருதமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை சேகரிக்கும் பணியில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மருதமலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வீசியிருந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள், நெகிழி கவர்கள் உள்ளிட்ட கழிவுகளை சேகரிக்கும் பணிகளை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் இணைந்து ஈடுபட்டனர். தூய்மை பணியின் போது மலைகளை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்ற விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டனர். அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஒரத்தி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி கலையரங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஒரத்தி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 35 வருடங்களுக்கு பிறகு மாணவர்கள் தங்களின் குடும்பத்தாரோடு ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் பின்னர் பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே பூம்புகார் அரசு கலைக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் அரசு கலைக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் குறிப்பாக தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த முன்னாள் பேராசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்தனர். இதைத் தொடர்ந்து கல்லூரியின் பல்வேறு பகுதிகளில் நின்று குழு புகைப்படம் எடுத்து தங்களது நினைவுகளை பகிர்ந்தனர். அப்போது முன்னாள் மாணவர்களில் ஒருவர் பேசிய போது, தாங்கள் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிந்தாலும் இன்றைய தினம் இக்கல்லூரியில் படித்த மாணவராக உணர்வதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் மாநில ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி மற்றும் அரியலூர் மாவட்ட அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கிருஷ்ணா நகர் செயற்கை இலை ஹாக்கி மைதானத்தில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான ஆண்களுக்கான சீனியர் மாநில ஹாக்கி சாம்பியன் தொடரின் 2ஆம் நாள் போட்டி நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் தூத்துக்குடி மாவட்ட அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. அரியலூர் மாவட்ட அணி 6-4 என்ற கோல் கணக்கில் நீலகிரி மாவட்ட அணியை வீழ்த்தியது. இந்நிலையில் இதுவரை நடந்த போட்டிகளில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி மற்றும் அரியலூர் மாவட்ட அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலையை ஆய்வு செய்வது குறித்து முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி ஒரு நிர்வாக கூட்டத்தை கூட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி ஒரு நிர்வாக கூட்டத்தை கூட்டியுள்ளார். இந்நிலையில் அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலையை ஆய்வு செய்வதும் ஒட்டுமொத்த நிர்வாக தயார் நிலையை மதிப்பிடுவதும் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. வேலூர் அருகே துணை சார் பதிவாளர் ஓட்டி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் துணை சார் பதிவாளராக ஞானசெல்வன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் வாணியம்பாடியில் இருந்து பள்ளிக்கொண்டா நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அதே சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார்த்திகேயன் மற்றும் பெருமாள் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்தில் கார்த்திகேயன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த ஞானசெல்வன் மற்றும் பெருமாள் ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் கார்த்திகேயன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஸ்பெயினில் டோவினோ தாமஸ், நஸ்ரியா இருவரும் இணைந்து கிரேசியாஸ் எல் கிளாசிகோ என்ற புதிய படத்தின் டைட்டிலை வெளியிட்டுள்ளனர். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான டோவினோ தாமஸ் மாரி, மின்னல், முரளி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களிடையே இடம் பிடித்தார். இவர் தற்போது பிரபல நடிகையான நஸ்ரியாவுடன் இணைந்து புதிய படம் ஒன்றில் நடித்து வருகிறார். இந்த படத்தை முக்சின் பராரி இயக்குகிறார். இத்திரைப்படம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டின் கேம்ப் நோ மைதானத்தில் நடந்த பார்சிலோனா ரியல் மாட்ரிட் எல் கிளாசிகோ போட்டியின் நடுவே டோவினோ தாமஸ், நஸ்ரியா இருவரும் இணைந்து கிரேசியாஸ் எல் கிளாசிகோ என்ற புதிய படத்தின் டைட்டிலை வெளியிட்டுள்ளனர். போட்டியின் நடுவே படத்தின் டைட்டிலை ரிலீஸ் செய்தது கால்பந்து ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 35 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் பஞ்சாப் அணி 18 முறையும் டெல்லி அணி 17 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,23,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 918 புள்ளிகள் குறைந்து 76,410 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிஃப்டி 260 புள்ளிகள் குறைந்து 23,916 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வெற்றிகரமான சோதனைகளுக்கு விஞ்ஞானிகளின் கடின உழைப்பே பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி புகழாரம். திறமையாளர்களை மேம்படுத்துவதில் கவனம் தொடர்ந்து இருக்கும் என அறிவிப்பு. 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர். முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பதவியேற்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற உள்ளதாக தகவல். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கல். தெஹ்ரானின் பதிலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.